Welcome to Sri Aishwaryam's Spoken English with loads of happiness from Manimegle Vijayarangan. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ரோனவுன்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ் ப்ரோனவுன்னா என்ன? ப்ரோனவுன்னா நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்டை தான் ப்ரோ நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சீதா இஸ் மை நெய்பர். சீதா இஸ் அ குட் கேர்ள். ஐ லைக் சீதா. இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் சீதா சீதான்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இட்ஸ் அ நேம், இட்ஸ் அ நவுன். அதுக்கு பதிலாக யூஸ் பண்ண ஒரு வேர்டு தேவை இல்லையா? அதுதான் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள், சீதா இஸ் மை நெய்பர். ஷீ இஸ் வெரி குட். ஐ லைக் ஹர். இங்கே ஷீ, ஹர் இதெல்லாம் தான் ப்ரோனவுன். இப்போது இந்த ப்ரோனவுன் வந்து இட்ஸ் 8 டைப்ஸ். அது என்னென்ன டைப்புன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். Personal pronoun, distributive pronoun, demonstrative pronoun, possessive pronoun, relative pronoun, emphasizing pronoun, reflexive pronoun, and interrogative pronoun. இப்போ first type, personal pronoun. Personal pronoun அந்த பேர்லேயே இருக்கு பாருங்க. ஏன்னா it's divided into 3 types. First person, second person, and third person. இப்போ தமிழில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தன்மை, முன்னிலை, படற்கை. அதாவது இப்போது என்னுடைய, நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது அது வந்து தன்மை. அதான் ஃபர்ஸ்ட் பர்சன். அது நான் வச்சுக்கோங்க. ஐ, வி, ஆர்ஸ், மை, அது மாதிரி என்னுடைய, நான். இதே எதிரில் இருக்கிறவங்க, முன்னிலை, முன்னாடி இருக்கிறவங்கள பற்றி பேசணும் இல்லையா, அதுதான் செகண்ட் பர்சன். யூ, யுவர்ஸ். தேர்ட் பர்சன் அது வந்து படற்கை. தமிழில் படற்கைன்னு சொல்லுவோம். அதாவது இங்கே எல்லாம் அவங்க வேறு எங்கேயோ இருக்காங்க, அவங்கள பற்றி பேசும்போது நாம் ரெஃபர் பண்ணி பேசணும் இல்லையா, அதுதான் தேர்ட் பர்சன். ஹீ, ஷீ, இட், தே, தெம். அதனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, திஸ், தட், தீஸ், தோஸ், அப்படியே பாயிண்ட் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுற ப்ரோனவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை புக். தட் இஸ் மை ஹவுஸ். These are my pencils. Those are my friends who are standing there. So, this, that, these, those, such, yonder, இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். இன்ட்ராகேட்டிவ்னாலே உங்களுக்கு தெரியும், கொஸ்டின்ஸ், ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் அதெல்லாம் தான் இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுனாக யூஸ் பண்ணுறோம். What is your name? Who are these people? Whom are you talking to? Which is your house? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுனில் ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தோம். வாட், விச், ஹூம் இல்லையா, அது பிகினிங்கில் வருது, அது பக்கத்தில் ஒரு வேர்ப் வருது, அதனால் அது இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்லேயும் அதே மாதிரி விச், ஹூஸ், whom அது மாதிரி வேர்டு வரும். பட் இட் வில் கம் இன் த சென்டர். அதாவது இட் வில் ஜாயின் 2 sentences அண்ட் இட் ரெஃபர்ஸ் டு த noun. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் அ நியூ புக். ஐ பாட் இட் எஸ்டர்டே. திஸ் இஸ் அ நியூ புக் விச் ஐ பாட் எஸ்டர்டே. இப்போ இந்த விச்ன்றது இட் ஜாயின்ஸ் த 2 sentences அப்படி எடுத்துக்கலாம். அண்ட் விச் ரெஃபர்ஸ் டு த புக். அதனால தான் இதை ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு சொல்கிறோம். அந்த புக்குன்ற நவுனை இது ரெஃபர் பண்ணுது இல்லையா, அதனால் வி கால் இட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். திஸ் இஸ் த ஹவுஸ் தட் ஜாக் பில்ட் அண்ட் தட் ரெஃபர்ஸ் டு த ஹவுஸ். ஷீ இஸ் த கேர்ள் ஹூ ஸ்டேஸ் நெக்ஸ்ட் டு மை ஹவுஸ் அண்ட் த ஹூ ரெஃபர்ஸ் டு தட் கேர்ள். அதனால் இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரோனவுன் இன்டெஃபினைட் ப்ரோனவுன். அந்த பேர்லேயே இருக்கு பாருங்கள், இன்டெஃபினைட் அப்படின்னா இட்ஸ் நாட் டெஃபினைட். அதாவது கரெக்டாக நமக்கு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபியூ, மெனி, சம், இதெல்லாம் கரெக்டான நம்பர் சொல்ல முடியாது. ஒரு 5 பேராகவும் இருக்கலாம், 50 பேராகவும் இருக்கலாம் இல்லையா, அதனால் அதை இன்டெஃபினைட் ப்ரோனவுன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சம் ஆர் born great with silver spoon. Few visited my house yesterday. Many attended the birthday party.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்னாலே ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர். அதாவது இட் ரெஃபர்ஸ் டு அ பர்சன் ஆர் திங் ஒன் அட் அ டைம். ஏதாவது ஒன்றை குறிக்கும். அதனால தான் இட் வில் பி ஃபாலோட் பை அ சிங்குலர் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஈச் ஆஃப் த பாய்ஸ் இஸ் given a prize. Either of you can go. Neither of the roads leads to the park. இங்கே ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரோனவுன் பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ்னாலே உங்களுக்கு தெரியும், டு ஓன் சம்திங், டு பொசஸ் சம்திங் இல்லையா? இப்போ சொல்கிறோம் என்னுடையது, உன்னுடையது, அவர்களுடையது, அவளுடையது, அவனுடையதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தட்ஸ் மைண்ட், யோர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், தேர்ஸ். இதெல்லாம் தான் பொசசிவ் ப்ரோனவுன். திஸ் புக் இஸ் மைன். That house is ours. This car is his. This pencil is yours. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு பொசசிவ் ப்ரோனவுன்? இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், இன்னொன்று எம்ஃபசைசிங் ப்ரோனவுன். இந்த ரெண்டு ப்ரோனவுனையுமே நான் பேரலாக சொல்லித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்னா இப்போது இந்த ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபசைசிங் ப்ரோனவுன், இந்த ரெண்டு ப்ரோனவுனுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப், செல்வ்ஸ் அப்படி முடியும். அதாவது மை செல்ஃப், யோர் செல்ஃப், யோர் செல்வ்ஸ், ஹிம் செல்ஃப், தெம் செல்வ்ஸ், ஆர் செல்வ்ஸ், இட் செல்ஃப், அது மாதிரி முடியும். ஸோ உங்களுக்கு எப்படி அது டிஃப்ரென்ஸ் தெரியும், எது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், எது எம்ஃபசைசிங் ப்ரோனவுன்? அதனால தான் அதை நான் பேரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா இப்போது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் இட் வில் கம் ஆஃப்டர் அ வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஹர்ட் ஹர் செல்ஃப். ஹர்ட் ஒரு வேர்ப், அது பக்கத்தில் வருதுல, ஷீ ஹர்ட் ஹர் செல்ஃப். அதனால் அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இங்கே ஹர் செல்ஃப். இதே ஷீ ஹர் செல்ஃப் ஃபினிஷ்ட் ஆல் த ஒர்க். இங்கே ஷீ ஒரு ப்ரோனவுன். ப்ரோனவுனுக்கு பக்கத்தில் இமீடியட்டாக வர்றதால இட்ஸ் கால்ட் எம்ஃபசைசிங் ப்ரோனவுன். ஸோ எம்ஃபசைசிங்னாலே சொல்லுவோம் இல்லையா, அடித்து சொல்கிறது, ஸ்ட்ராங்காக சொல்கிறதுன்னு. ஐ மை செல்ஃப் டிட் திஸ் ஒர்க். ஷீ தே தெம்செல்வ்ஸ் painted the whole house. இப்போ இங்கே themselvesங்கிறது emphasizing pronoun. They painted the whole house by themselves. இங்கே it is reflexive pronoun because it is coming after a verb. இப்போ நாம் pronouns and different kinds of pronouns பார்த்தோம் இல்லையா? இப்போ next a small test to see how we have understood. உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். Just I'll give few sentences with pronouns, with different kinds of pronouns. நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா ப்ரோனவுன்ஸும் அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. அடுத்தது அது என்ன கைண்டுன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். தென் யூ செக் இட் வித் தி ஆன்சர்ஸ். ஓகே.